அவர்களுடைய தொடர்பு இருப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அவருடைய தொடர்பு இருக்கும் ஒரு நசீபை அல்லாஹ் தர வேண்டும். தொடர்பு இருக்க வேண்டும் என்று சொல்லி நாமும் ஒரு நல்ல ஒரு எண்ணம் நமக்கு இருக்க வேண்டும். அதற்காக முயற்சி செய்ய வேண்டும். அல்லாஹ் அழகான ஒரு வாக்கியத்தை சுருக்கமாக சொல்லித் தருகிறான். சிராத்துல் லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் இஹ்தின சிராத்துல் முஸ்தகீம் சிராத்துல் லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்தூபி அலைஹிம் வலல்லாலின். யா அல்லாஹ், நேர்வழியை காட்டு, நேர்வழியில் என்னை நடத்தாட்டு, வாழச் செய். எப்படிப்பட்ட நேர்வழி? நீ யாருக்கு நேர்வழி கொடுத்திருக்கிறாயோ, யார் உன்னுடைய அருளை பெற்றிருக்கிறார்களோ அந்த சாலிஹீன்களுடைய சீதைகளுடைய நேர்வழியில் என்னை வாழச் செய் இறைவா என்று சொல்லி அல்லாஹ் நமக்கு ஒவ்வொரு தொழுகையிலும் ஓதுவதற்கு அல்லாஹ் கட்டாய கடமையாக்கி இருக்கிறான். அது ஓதாம நம்மால ஓதலன்னா தொழுகை சேராது. அது ஓதும் போது மனமாற ஓத வேண்டும். இப்படி எல்லாத்துக்கும் பொருள் படிக்கிறாங்க, எதை எடுத்தாலும் தர்ஜுமா பிரட்டுறது. ஆனால் இதற்கு மாத்திரம் அந்த பொருளை இணைத்து உணர்ந்து ஓதுறதில்லை, தொழுறதில்லை. எல்லாம் அல்லாஹ் பேருளாளன். உலகத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அருளை பெற்று அவருடைய ஒவ்வொரு சொல் செயலையும் பின்பற்றி வாழ்ந்த நல்லோர்களுடைய சாலிஹீன்களுடைய வழியில் வாழச் செய்து இவ்வுலகிலும் மறு உலகிலும் நல்லோர்களோடு சாலிஹீன்களோடு சீதேவிகளோடு சேர்ந்திருக்கிற பெரும் நசீபை பெரும் பாக்கியத்தால் நமக்கு தர வேண்டி இந்த சிறிய உரையை ஆரம்பிக்கிறேன். அசர்த்தார்களுக்கு நான் அசர்த்தார்களை பேசுவதற்கு அழைக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அதத ஹல்கிஹி வரிலாஅ நஃப்ஸிஹி வஸினத அர்ஷிஹி வமிதாத கலிமாத்திஹி. அல்லாஹும்ம ரப்பல் ஹல்லி வல் ஹராம் வரப்பல் மஷாரில் ஹராம் வரப்பல் பைத்தில் ஹராம் வரப்பல் ருக்னி வல் மகாம் أبلغ لسيدنا ونبينا ومولانا وشيخنا محمد صلى الله عليه وسلم منا السلام تحية وسلاما. الصلاة والسلام عليك يا سيدي يا رسول الله. خذ بيدي قلت حيلتي أدركني يا شفيع المذنبين. اللهم يا حق انصرني على الحق. اللهم ألهمنا مراشد أمورنا وأعيذنا من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن أولياؤه إلا المتقون. وقال نبينا أشرف الخلق سيدنا محمد صلى الله عليه وسلم من حدث في أمرنا هذا ما ليس منه فهو رد. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயரால் என் வார்த்தைகளை ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹ்வினுடைய சாந்தியும் சமாதானமும் இருலோகம் செழிக்க வந்த நம் உயிரினு மேலான கண்மணி நாதா முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களின் மீதும் அன்னார்தம் இல்லத்தார் இனத்தார் குலத்தார் கோத்திரத்தார் சத்தியம் காத்த உத்தம சஹாபாக்கள் நல்லவர்கள் நாதாக்கள் அல்லாஹுவின் அருள் வேண்டி வீற்றிருக்கும் நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. ஆமீன் சொல்லுங்களேன். எல்லாம் வல்ல அல்லாஹுவின் மகத்தான கிருபையினாலும் நம் உயிரினு மேலான கண்மணி நாதா முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களினுடைய நல்லாசியாலும் வலிகள் கோமான் கௌசுல் ஆலம் தாஜுல் வாசிலீன் சுல்தானுல் ஆரிஃபீன் அஷ்-ஷைக் அஸ்-சையீத் அஹ்மத் அல் கபீர்
ரிஃபாயி ரலியல்லாஹு அன்ஹு தங்களினுடைய அருட்பார்வையாலும் அருமையான ஒரு விழாவிலே பங்கெடுக்கக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். அப்படிதானே? அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹுவே உனக்கே எல்லா புகழும். வலிமார்களினுடைய விழாக்களிலே பங்கெடுப்பது சராசரியான ஏனைய விழாக்களிலே கலந்து கொள்வது போல் உள்ள ஒரு நிகழ்ச்சி அல்ல. இது உண்மையிலேயே பாக்கியமான நிகழ்ச்சி. அல்லாஹுவின் அருட்பார்வையும் அமரர்களினுடைய வருகையும் அல்லாஹுவின் அருளும் சக்கீனா என்கிற அமைதியும் பூரணமாக இறங்கக்கூடிய ஒரு தலம். வலிமார்களினுடைய நிகழ்ச்சியிலே பங்கெடுப்பதும் அவர்களை பற்றி பேசுவதும் ஒரு மகத்தான பாக்கியம் என்பதை முதலிலே நாம் புரிய வேண்டும். ஹஜ்ரத் இப்ராஹிம் இப்னு அதுஹம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அங்க ஒரு கனவு காண்றாங்க. கனவுல 2 பேர் உட்கார்ந்து ஒரு பெரிய கிதாபை வச்சு புக்கை வச்சு அப்படியே புரட்டி புரட்டி பார்க்கறாங்க. அப்ப கனவுலையே இப்ராஹிம் இப்னு அதுஹம் அந்த 2 பேர்த்தையும் கேட்கறாங்க, நீங்க 2 பேரும் யாரு, உங்க கையில இருக்கிற புக்கு என்ன அப்படின்னு கேட்கறாங்க. அப்ப அந்த 2 பேரும் சொல்றாங்க, நாங்க 2 பேரும் அல்லாஹ்வுடைய மலக்குகள். எங்க கையில இருக்கக்கூடிய புக் இருக்கு இல்லையா, இது என்ன அப்படின்னா இந்த காலத்துல உலகத்துல இருக்கக்கூடிய வலிமார்களினுடைய பெயர் இந்த புக்கில் இருக்குது, பதிவு செய்யப்பட்டிருக்குது, அதை நாங்க பார்த்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்ன உடனே இப்ராஹிம் இப்னு அதுஹம் ரஹ்மத்துல்லாஹ் கேட்கறாங்க, என் பேர் இருக்கான்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்களேன். ஒரு ஆசை வரும் இல்லையா, நம்ம கண்டாலும் கூட நமக்கு அந்த எண்ணம் வரும். ஹஜ்ரத் இப்ராஹிம் இப்னு அதுஹம் ரஹ்மத்துல்லாஹ் சொன்னாங்க, என் பேர் இருக்கான்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்களேன் அப்படின்னு. அவர் 2 பேரும் அப்படியும் இப்படியும் புரட்டிட்டு சொன்னாங்க, இல்ல அப்படின்னாங்க. உடனே இப்ராஹிம் இப்னு அதுஹம் ரஹ்மத்துல்லாஹ் சொன்னாங்க, பரவாயில்லை இருக்கட்டும், வலிமார்களினுடைய பட்டியல்ல என் பேர் இல்லைன்னாலும் வலிமார்களை நேசிக்கிற ஆளுங்க அப்படின்னு ஒரு புக் இருக்கும் இல்லையா, ஒரு பட்டியல் இருக்கும் இல்லையா, அதுல என் பேரை எழுதிக்குங்க, அந்த பாக்கியமாவது எனக்கு கிடைக்கட்டும் அப்படின்னு ஹஜ்ரத் இப்ராஹிம் சொன்னாங்க. கனவு முடிஞ்சிருச்சு. ஏறத்தாழ கொஞ்ச காலத்துக்கு பின்னால ஹஜ்ரத் இப்ராஹிம் இப்னு அதுஹம் மீண்டும் கனவு பார்க்கிறாங்க. அதே 2 பேரும் புக்கை போட்டு என்ன செய்யறாங்க, அங்கேயும் இங்கேயும் புரட்டுறாங்க. அப்ப கேட்கிறாங்க, இப்போ என் பேர் இருக்கா அப்படின்னு. அவங்க 2 பேரும் சொல்றாங்க, இப்போ உங்க பேரு வலிமார்களினுடைய பட்டியல்லையே இருக்குது. அப்போ இப்ராஹிம் இப்னு அதுஹம் ரஹ்மத்துல்லாஹ் கேட்கிறாங்க, அன்னைக்கு இல்லைன்னு சொன்னீங்கள, இன்னைக்கு இருக்குன்னு சொல்றீங்கள, என்ன காரணம், எதனால எனக்கு அந்த ஏட்ல ஒரு இடம் கிடைச்சது, அதுக்கு என்ன காரணம்? உடனே அந்த 2 பேரும் சொல்கிறார்கள், பி மஹப்பத்திக்க அவுலியா அல்லாஹி, அல்லாஹ்வுடைய வலிமார்களை நீங்க விரும்புறீங்க இல்லையா, அதுதான் காரணம். அல்லாஹுவை விரும்பியவர்களை நீங்கள் விரும்பிய காரணத்தால் அல்லாஹ் உங்களை விரும்பிவிட்டான். எனவே வலிமார்கள் அல்லாஹுவாய் விரும்பியவர்கள், அல்லாஹுவால் விரும்பப்பட்டவர்கள். அப்படிப்பட்ட பாக்கியம் பெற்ற பெருமக்களை நாம் விரும்புகிறோம் என்பதற்கு அடையாளமாகத்தான் உடம்பு கொஞ்சம் கசகசன்னு வேர்வையில இருந்தாலும் கூட சகித்துக்கொண்டு பொறுமையோடு இந்த விழாவிலே பங்கெடுப்பது என் எதிர்காலத்திற்கு நலவை தரும் என்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் நாம் வந்திருக்கிறோம். எனவே இது சாதாரணமான விழாவும் அல்ல, அற்புதமான ஒரு திருவிழா. அல்லாஹ் இந்த விழாவின் பரக்கத்தால் எதை அவன் கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறானோ அதை பூரணமாக நமக்கு தந்தருள் புரிவானாக. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களினுடைய பெயரை கேட்கும் போது நாம் எல்லோரும் ஸலவாத்தும் சொல்ல வேண்டும். அப்படிதானே? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்னு ஸலவாத்து சொல்லணும். நாம் சுன்னத்துல் ஜமாத்காரர்கள், அப்படிதானே? நாம் எல்லோரும் சுன்னத்துல் ஜமாத்தை சார்ந்தவர்கள், இதுல யாருக்கும் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அப்படிதானே? சத்தம் போட்டு சொல்லுங்களேன், தைரியமா சொல்லுங்க. ஆமா, சுன்னத்துல் ஜமாத் என்பதற்கு என்ன அடையாளம்? ஒருவர் சொல்கிறார் நான் சுன்னத்துல் ஜமாத்தை சார்ந்தவர் என்று ஒருவர் சொல்கிறார், அவருக்கு என்ன அடையாளம்? ஹஜ்ரத் அப்துல் வஹாப் ஷஅரானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய கிரந்தத்திலே சுன்னத்துல் ஜமாத்துக்காரர் என்பதற்கு ஒரு அடையாளம் சொல்வார்கள். அந்த அடையாளம் என்ன தெரியுமா? அன் யுஸல்லிய அலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
இந்தமா சமிஅ ذிக்ரஹு, நபியினுடைய பெயரை கேட்கும் போதெல்லாம் ஸலவாத் சொல்ல வேண்டும். எப்போதெல்லாம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பெயர் காதிலே விழுகிறதோ அவருடைய நாவிலிருந்து, உள்ளத்தினுடைய அடிப்பகுதியிலிருந்து அவரையும் அறியாமல் ஸலவாத் கரை புரண்டு அவருடைய நாவு வழியாக வெளியே வர வேண்டும். இது சுன்னத்துல் ஜமாஅத் என்பதற்கு ஒரு அடையாளம் என்று சொல்வார்கள். நீங்க வேறு எந்த இயக்க விழாக்களுக்கு வேண்டுமானாலும் சென்று பாருங்கள், என்ன இருக்காது? ஸலவாத் இருக்காது. பேசுறவரே அல்லாஹ் காப்பாத்தணும், முஹம்மது சொன்னார் என்று சொல்வார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்படி கொச்சையாகத்தான் அந்த பெயரை சொல்வார். அல்லாஹ் கூட அல் குர்ஆனில் நபியை, எல்லா நபிமார்களையும் பெயர் சொல்லி அழைத்த அல்லாஹ் நம் உயிரினு மேலான கண்மணி நாதாவை மட்டும் ஒரு இடத்திலும் கூட பெயர் சொல்லி அல்லாஹ்வே அழைக்கவில்லை. எங்காவது யா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஹம்மது நபியே என்று அல்லாஹ் எங்காவது கூப்பிடுகிறானா? இல்லவே இல்லை. யா அய்யுஹன் நபியு, நபி பெருமானே. யா அய்யுஹர் ரசூல், அல்லாஹுவின் திருத்தூதரே. யா அப்துல்லாஹ், அல்லாஹுவின் அடியாரே. இப்படித்தான் அழைக்கிறானே தவிர நபியின் பெயரை முன்னிலைப்படுத்தி ஒற்றை வார்த்தையில் அல்லாஹ் ஒருபோதும் அழைக்கவே இல்லை. அல்லாஹுவே அழைக்காத போது நாம் எப்படி அந்த பெயரை அப்படி உச்சரிக்க முடியும்? எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களினுடைய திருப்பெயர் சொல்லப்படுகிற போதெல்லாம் நாம் ஸலவாத்து சொல்ல வேண்டும். சாதாரணமாக நாம் நிறைய விஷயங்களை பழகிவிட்டோம். சாதாரணமாக நல்ல விஷயங்களையும் கூட ரொம்ப அசால்ட்டா, கஃப்லத்தா, கவனக்குறைவாக, நன்மைகளை தருவதற்காக தரப்பட்ட விஷயங்களையும் கூட நாம் கவனக்குறைவாக விட்டு விடுகிறோம். மறுமை நாளில் ஒரு காட்சி புகாரி ஷரீஃபிலே வருகிறது. பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபிகளிடத்திலே சொல்கிறார்கள், தோழர்களே, நாம் உலகத்திலே அமல் செய்கிறோம், தொழுகிறோம், நோன்பு வைக்கிறோம், ஜக்காத்து கொடுக்கிறோம், சதக்கா செய்கிறோம், ஹஜ் செய்கிறோம், எல்லா நல்ல காரியங்களும் செய்கிறோம். நம்முடைய வணக்கங்கள் எதற்காக? நம்மை சொர்க்கம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதற்காகவா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள். நீங்கள் இதற்காகத்தான் அமல் செய்கிறீர்களா? தோழர்கள் சொல்கிறார்கள், ஆமாம் யா ரசூலல்லாஹ். குறைஞ்சபட்சம் எங்க போகணும்? சொர்க்கம் போகணும். அதிகபட்சம் என்ன? நம்முடைய அதிகபட்ச ஆசை என்ன? நம்முடைய உச்சகட்டமான ஆசை என்ன? சொல்லுங்களேன். அல்லாஹுவை பார்க்கணும். யாரை பார்க்கணும்? அல்லாஹுவை பார்க்கணும். அதுவும் சும்மா இல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையை பிடிச்சிட்டு போய் பார்க்கணும். யார் கையை பிடிச்சிட்டு போய் பார்க்கணும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையை பிடிச்சிட்டு போய், யா ரசூலல்லாஹ், எங்களுக்கு அல்லாஹுவை காட்டி தாருங்கள். ஏனென்றால் இந்த உலகத்தில் 1,24,000 நபிமார்கள் அல்லாஹுவை பற்றி பேசினார்கள், யாரும் அல்லாஹுவை பார்த்ததில்லை. ஆனால் நீங்கள் அல்லாஹுவை பற்றி பேசினீர்கள், அல்லாஹுவை பார்த்தீர்கள். எனவே நீங்கள் எங்களுக்கு அல்லாஹுவை காட்டி தாருங்கள் என்று அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையை பிடித்துக் கொண்டு நாம் சொர்க்கம் செல்ல வேண்டும், அல்லாஹுவை பார்க்க வேண்டும். அல்லாஹ் அந்த நசீபை நமக்கு தருவானாக. இப்ப நம்முடைய உச்சகட்ட ஆசை அதுதான். இப்போது சஹாபிகள் சொல்கிறார்கள், நாங்கள் அமல் செய்வது அதற்காகத்தான், சொர்க்கம் போக வேண்டும் என்று சொன்னார்கள். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அமலை வச்சு யாரும் சொர்க்கம் போக முடியாது, அமலை வைத்து யாரும் சொர்க்கம் போக முடியாது என்று சொன்னார்கள். உடனே தோழர்கள் கேட்டார்கள், இந்த சட்டம் உங்களுக்குமா என்று கேட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எனக்கும் தான். என்னுடைய அமலை வச்சு நான் எங்க போக முடியாது? சொர்க்கம் போக முடியாது. உடனே தோழர்கள் கேட்டார்கள், அப்படின்னா சொர்க்கம் போறதுக்கு நாங்க என்ன பண்ணணும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய கிருபை வேணும். என்ன வேணும்? அல்லாஹ்வுடைய கிருபை, ரஹ்மத் வேணும். அல்லாஹ்வுடைய கிருபை இருந்தால்தான் சொர்க்கம் போக முடியும் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சரியா? இப்போ நாம ஒரு ஸலவாத்து சொல்கிறோம், அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் என்று ஒரு ஸலவாத்து சொன்னால், இந்த ஸலவாத்திற்கு நமக்கு என்ன கிடைக்கும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், மன் ஸல்லா அலைய வாஹிதத்தன், என் மீது யார் ஒரு ஸலவாத்து சொல்கிறாரோ, ஸல்லல்லாஹு அலைஹி அஷரா, அவருக்கு அல்லாஹ் 10 ரஹ்மத்தை தருகிறான். அல்லாஹ் அவருக்கு 10 ரஹ்மத்தை தருகிறான். வ ரஃபஅ அன்ஹு வ ரஃபஅ லஹு 10 தரஜா, 10 அந்தஸ்துகளை உயர்த்துகிறான்.
10 கஷ்டங்களை நீக்குகிறான், 10 பாவங்களை மன்னிக்கிறான். இப்படி 10 40 காரியங்களை அல்லாஹ் தருகிறான். எது மட்டும்தான் நம்ம சொன்னது? என்ன மட்டும்தான்? ஒரே ஒரு ஸலவாத்து தான். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் என்று சொன்னோம். கிடைக்கிற பிரதிபலன் என்ன? முதல்ல கிடைக்கிறது 10 ரஹமத், அல்லாஹ்வுடைய 10 ரஹமத்து கிடைக்கிறது. அப்ப நாம சொர்க்கம் போறதுக்கு எது வேணும்? ரஹமத்து தான் வேணும். ரஹமத் எதன் மூலமா கிடைக்குது? அப்ப நாம சொர்க்கம் போறதுக்கு எது காரணம்? ஸலவாத்து காரணம். அல்லாஹ் பரிபூர்ணமாக மார்க்கத்தை விளங்கக்கூடிய தௌஃபீக்கை நமக்கு தருவானாக. அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் எல்லாவற்றிற்கும் மூலம். என்னுடைய தலையங்கத்தோடு தான் நான் ஒட்டி பேசிக் கொண்டிருக்கிறேன். தரீக்கா என்றால் என்ன? தரீக்கத்தினுடைய அவசியம் என்ன? அருமையானவர்களே, நாம் ஒரு நாள் நிச்சயம் இறந்து போவோம். இதில் யாரும் விதிவிலக்கு அல்ல. உலகில் உள்ள அத்தனை படைக்கப்பட்ட படைப்புகளும் அழிந்துதான் ஆக வேண்டும், இறந்தே தீர வேண்டும். இறந்த பின்பு நாம் கபரிலே கொண்டு வைக்கப்படுகிறோம். கபர்ல கொண்டு வைக்கப்பட்ட உடனே கேட்கப்படுகிற கேள்வி, முதல் கேள்வி என்ன? கபர்ல கொண்டு வைக்கப்பட்ட உடனே கேட்கப்படுற கேள்வி என்ன? மர் ரப்புக, உன்னுடைய ரப்பு யார்? ஒமன் நபியுக்க, உன்னுடைய நபி யார்? ஒமா தீனுக்க, உன்னுடைய மார்க்கம் என்ன? ஒமன் இஹ்வானுக்க, உன்னுடைய சகோதரர்கள் யார்? ஒமா கிபிலத்துக்க, உன்னுடைய கிபிலா எது? ஒமா இமாமுக்க, உன்னுடைய தலைவர் யாரு? இப்படித்தான் கபரில் கொண்டு நாம் வைக்கப்பட்ட உடனே கேட்கப்படுற கேள்வி என்னதான்? இதுதான். தொழுதியா? நோன்பு வச்சியா? ஜகாத்து கொடுத்தியா? ஹஜ்ஜுக்கு போனியா? இதெல்லாம் எங்க கிடையாது? கபர்ல கிடையாது. இதெல்லாம் எங்கதான்? மஹ்ஷர் மைதானத்துல. அல்லாஹ்வுடைய தர்பார்ல மஹ்ஷர் மைதானத்தில் கேட்கப்படுகிற விஷயங்கள் இவைகள். ஆனால் கபரிலே வைக்கப்பட்டவுடன் கேட்கப்படுகிற முதல் கேள்வி, உன்னுடைய ரப்பு யார்? உன்னுடைய நபி யார்? இதுதான் நமக்கு தல்கீனாக சொல்லப்படுகிறது. இங்கே இருக்கக்கூடியவர்களுக்காக நான் ஒரு செய்தி தருவேன். புகாரி ஷரீஃப்ல கபரினுடைய கேள்வியை பத்தி பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ்னு பார்த்தா ஒரே ஒரு ஹதீஸ் தான். புகாரி ஷரீஃப்ல கபரினுடைய கேள்வி சம்பந்தமாக வரக்கூடிய ஹதீஸ் மொத்தமே என்னதான்? ஒரே ஒரு ஹதீஸ் தான். அந்த ஒரு ஹதீஸை மட்டும் உங்களுடைய கவனத்திற்கு நான் தருகிறேன். அந்த ஹதீஸை வைத்து நீங்கள் எடை போட்டுக் கொள்ளுங்கள். கண்மணி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் புரியாவிட்டால் நம்முடைய மறுமை வாழ்க்கை கேள்விக்குறியாக போய்விடும். நம்முடைய மறுமை வாழ்க்கை ஒன்றிற்கும் பயனில்லாமல் போய்விடும். பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், தோழர்களே, ஒருவர் இறந்து விட்டார். இறந்தவர் மூமினான மனிதராக இருந்தால் அவரை கபரிலே கொண்டு வைக்கிறீர்கள். புகாரி ஷரீஃபினுடைய ஹதீஸ மொழியாக்கம் தமிழாக்கத்தில் நான் தருகிறேன். அவர் இறந்து விட்டால் அவரை கபரிலே கொண்டு வைக்கின்றீர்கள். இன்கான மூமினன், அவர் மூமினான மனிதராக இருந்தால் 2 மலக்குகள் வருவார்கள். வந்து அவரை எழுப்பி அமர வைப்பார்கள். அவர் கிபிலாவை பார்த்து உட்கார வைக்கப்படுவார். அந்த மனிதரிடத்திலே 2 மலக்குகளும் கேட்பார்கள், ஒமா இல்முக்க ஃபி ஹாதர் ரஜுல், ஒமா இல்முக்க ஃபி ஹாதர் ரஜுல், இந்த மனிதரை பற்றி உனக்கு என்ன தெரியும்? இந்த மனிதரை பற்றி உனக்கு என்ன தெரியும்? இந்த மனிதரை பற்றி உலகில் நீ என்ன விளங்கி இருக்கிறாய்? உன்னுடைய அறியுதல் எப்படி இருந்தது? அறியுதல் என்ன? இவர் யார்? இவரினுடைய தரம் என்ன? என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய உருவம் எடுத்து காட்டப்பட்டு அவரிடத்தில் கேள்வி கேட்கப்படுகிறது. அப்ப நம்ம கபர்ல வச்ச உடனே நமக்கு ரசூலுல்லாஹ்வுடைய உருவம் என்ன செய்யுது? தெரியுது. பார்த்து அந்த உருவத்தை பார்க்கிறோம். பார்த்த உடனே அந்த 2 மலக்குகளும் கேட்கிறாங்க, இவர்களை பற்றி உன்னுடைய அறியுதல் என்ன? இவங்களை பற்றி உனக்கு என்ன தெரியும் என்று கேட்ட உடனே மூமினான மனிதராக இருந்தால் அவர் சொல்வார், ஹுவ முஹம்மதுன் ரசூலுல்லாஹி, இவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஜாஅனா பில் பையினாத்தி வல் ஹுதா, எங்களிடத்தில் தெளிவான அத்தாட்சிகளை கொண்டு வந்தார்கள். ஃபத்தபஅனாஹு, அந்த நபியை நாங்கள் பின்பற்றினோம். வஸத்தக்னாஹு, அவர்களை நாங்கள் உண்மைப்படுத்தினோம் என்று மூமினான மனிதர் சொல்வார். இப்ப மூமினான மனிதர் இந்த பதிலைத்தான் சொல்வார். அங்க என்ன வரல? உன்னுடைய ரப்பு யாரு? உன்னுடைய நபி யாரு? உன்னுடைய இமாம் யாரு? உன்னுடைய கிபிலா யாரு என்றெல்லாம் கேட்கப்படும் என்று புகாரியில் இல்லை. புகாரியில் இருக்கிற ஒரே செய்தி, நான் எதற்காக இதை திருப்பி திருப்பி சொல்கிறேன் என்றால், எந்த விஷயமாக இருந்தாலும் புகாரியில் இருக்கிறதா, புகாரியில் இருக்கிறதா என்று நோண்டி நோண்டி கேட்கிற அருமையான சகோதரர்களே, புகாரியில் இருக்கும் ஒரே செய்தி இதுதான்.
முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி உனக்கு என்ன தெரியும் என்றுதான் கேள்வி கேட்கப்படும். அப்ப நாம மூமினான மனிதனாக இருந்தால் இது ரசூல் என்று சொல்வோம். அடுத்து சொல்கிறார்கள், ஒயின்கான முனாஃபிகன், அவன் ஒரு பெயரளவுல மூமினான மனுஷனா இருந்தா, முனாஃபிக்னா நயவஞ்சகன், உள்ள ஒன்ன வச்சுக்கிட்டு வெளியே ஒன்ன பேசக்கூடியவன், அப்படிப்பட்ட மனிதனாக இருந்தால் அவன் சொல்வான் ஹா ஹா, அதாவது கேள்வி கேட்கும் போது பதில் தெரியலன்னா ஒரு திகைப்பு வரும் இல்லையா, அந்த திகைப்பை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளிப்படுத்துறாங்க. அப்படி சொல்லிட்டு சொல்வான், லா அதிரி, எனக்கு ஒண்ணும் தெரியாது, சமீஅத்து நாஸ யகூலு, மக்கள் ஏதோ சொல்லிட்டு இருந்தாங்க, அதை நானும் சொன்னேன். மக்கள் ஏதோ சொன்னாங்க, ரசூலுல்லாஹ்னு சொன்னாங்க, நானும் சொல்லிட்டு இருந்தேன், அவ்வளவுதான், எனக்கு அவளை பத்தி எதுவுமே தெரியாது என்று முனாஃபிக்கு சொல்வான். உடனே கபரு அவனை அப்படியே இருக்கும், ஒரு பக்கத்து விழா மறுபக்கத்து விழாவுக்குள் அப்படியே சேர்ந்து கொள்ளும் என்று சொல்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளங்குறது தான் நம்முடைய கபரு வாழ்க்கைக்கு என்னது விமோசனம். கபரு வாழ்க்கை வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால், விமோசனம் அடைய வேண்டும் என்று சொன்னால், நிச்சயம் நாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களை விளங்கி இருக்க வேண்டும். அல்லாஹ் அந்த விளக்கத்தை நமக்கு தருவானாக. ரிஃபாய் ஷேக் ரலியல்லாஹு அன்ஹுடைய நினைவு மக்காம். நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால பிள்ளைங்க, சின்ன பிள்ளைங்க மர்ஹபா பைத்து பாடினாங்க, அப்படிதானே? அந்த மர்ஹபா பைத்தினுடைய அர்த்தம் யதார்த்தம் என்ன தெரியுமா? ஒரு நாள் ஷேகுனா ரிஃபாய் ஷேக் ரலியல்லாஹு அன்ஹு முரீதுகளை எல்லாம் சேர்த்து வைத்துக் கொண்டு ராத்தீப் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். லா இலாஹா இல்லல்லாஹ் இல்லல்லாஹ் என்கிற அந்த திக்ரை, இல்லல்லாஹ் என்பதை இதயத்தோடு அழுத்தமாக திணித்து அந்த திக்கரை மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த திக்கரினுடைய சபை மிக ஜோஷாக உற்சாகத்தோடு நடந்து கொண்டிருக்கிறது. அந்த நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சபைக்கு வருகிறார்கள். அந்த சபைக்கு யார் வர்றா? பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகிறார்கள். அதை பார்த்த உடனே அந்த சந்தோஷத்துல ஹஜ்ரத் ரிஃபாய் ஷேக் ரலியல்லாஹு அன்ஹு உடனே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னால பார்த்துக்கிட்டு பாடுறாங்க, மர்ஹபா யா நூர ஐனி, என் கண் குளிர்ச்சியே, வெல்கம் வெல்கம். மர்ஹபானா என்னது? வாங்க வாங்க, சோபனம், வருகை, நல்வரவு, அவ்வளவுதான் அதுக்கு அர்த்தம். மர்ஹபா என்னுடைய கண் குளிர்ச்சியே, வாருங்கள் வாருங்கள். மர்ஹபா யா ஜத்தல் ஹுசைன், ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுடைய பாட்டனாரே, முஹம்மது ரசூலே, உங்களுடைய வரவு நல்வரவு, சோபனம் தான். அன்தும் ஃபுரூதி வ நஃபிலி, என்னுடைய ஃபர்லும் நஃபிலும் நீங்கள் தான். அன்தும் ஃபர்தி வ நஃபிலி, என்னுடைய ஃபர்லும் நஃபிலும் நீங்கள் தான். அன்தும் ஹதீசி வ ஷுகுலி, என் பேச்சும் வேலையும் நீங்கள் தான். யா கிபிலத்தி ஃபீ ஸலாத்தி இதா வகஃப்து ஸல்லி, நான் தொழுவதற்காக நின்று விட்டால் என் கிபிலாவே, கண்மணி நாதாவே நீங்கள் தான் என்று நிக்குரிஹீம். அப்படியே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களின் மீது காதல் கொண்டு பக்தி பரவசத்தோடு அந்த பாட்டை பாடினார்கள் என்று சொன்னால், உலகிலேயே முஹம்மது ரசூலை கண் முன்னால் காணுகிற தௌஃபீக் கொடுக்கப்பட்டவர்கள் யாரு? ரிஃபாய் ஷேக் ரலியல்லாஹு. இப்ப நமக்கு குறைஞ்சபட்சம் கபர்லயாவது எது தெரியணும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகிமை தெரிய வேண்டும். இப்ப உலகில் கண் முன்னால் கண்ட ஒருவரினுடைய நிகழ்ச்சியிலே பங்கெடுக்கிற காரணத்தால் அல்லாஹ் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களை கண் முன்னால் காணுகிற தௌஃபீக்கை தருவானாக. கண் முன்னால் காணுகிற தௌஃபீக்கை நமக்கு நசீபாக்குவானாக. திரும்ப திரும்ப சொல்லுவோம், ஆமீன் சொல்லிட்டே இருப்போம். ஒருவேளை ஒரே ஒரு நேரத்தில் அந்த துஆவை அல்லாஹ் அப்படியே வாங்கிட்டாம்னா அதனுடைய பாக்கியம் நமக்கு கிடைக்கத்தானே செய்யும். அப்படிதானே? அருமையானவர்களே, நாம் நம்முடைய வாழ்க்கையில் தரீக்கா என்பது சாதாரணமாக இன்றைக்கு உலகத்தில் தரீக்கா என்பது பல கோணங்களிலே பார்க்கப்படுகிறது. தரீக்கா என்பது உலகத்தில் இன்றைக்கு பல கோணங்களிலே பார்க்கப்படுகிறது. தரீக்காவுக்கு உள்ளே வராதவர்கள் என்ன விளங்கி வைத்திருக்கிறார்கள்? தரீக்கா என்றால் அவர்கள் ஒரு கட்டிடம் கட்டி ஒரு ராத்திப்கானா வைத்து அங்கே குறிப்பிட்ட ஒரு நேரத்தில் அமர்ந்து காலையும் மாலையும் அல்லது வாரத்திற்கு ஒரு நாளோ 2 நாளோ திக்ர் நடத்தி தஸ்பீ மணியை கையிலே வைத்து அல்லாஹ்வை தியானம் செய்யக்கூடிய ஒரு கூட்டம், இதுதான் தரீக்கா என்று தரீக்காவுக்கு உள்ளே வராதவர்கள் தரீக்காவை இப்படித்தான் விளங்கி வைத்திருக்கிறார்கள். பெரும்பாலான விஷயங்களும் விமர்சனங்களும் இப்படித்தான் வருகிறது. ஆனால் தரீக்கா என்பது இது அல்ல. தரீக்கா என்றால் என்ன? பாதை என்று பொருள். தரீக்கா என்கிற அரபி வார்த்தைக்கு என்ன பேரு? பாதை என்று பெயர். ஷரியத் என்கிற அரபி வார்த்தைக்கு
நடக்கும் பாதை என்று பொருள் தரப்படுவது போல தரீக்கத் என்கிற அரபி வார்த்தைக்கும் பாதை என்று மட்டும்தான் அதற்கு பொருள். இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்தில் ஒருவர் வந்து கேட்கிறார், தரீக்கா என்றால் என்ன என்று கேட்கிறார். தரீக்கா என்றால் என்ன என்று கேட்கிறார். உடனே இமாம் கஸ்ஸாலி சொல்கிறார், தரீக்கா என்றால் இக்குமாலு ஷரியத்தி, ஷரியத்தை பூர்த்தியாக்குவது, ஷரியத்தை பூர்த்தியாக்குவது, பரிபூரணமாக செய்வது. உதாரணத்திற்காக நான் எங்கும் செல்ல வேண்டாம், பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸை வைத்தே நம்முடைய விஷயங்களுக்கு ஆதாரம் தேடுவோம். ஒரு நாள் ஒரு சஹாபி வருகிறார். வந்தவர் கேட்கிறார், இமாம் புகாரி இந்த ஹதீஸ கிதாபுல் ஒலு சம்பந்தமான பாடத்திலே பதிவு செய்திருக்கிறார். ஒரு சஹாபி வர்றாங்க, வந்து கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், மறுமை நாள்ல 1,24,000 நபிமார்கள் உண்டு. அந்த 1,24,000 நபிமார்களுக்கு யார் உண்டு? உம்மத்துகளும் உண்டு, சமுதாயங்களும் உண்டு. அப்போ மஹ்ஷர் மைதானத்துல 1,24,000 நபிமார்களினுடைய சமூகங்களும் மொத்தமாக நிற்கும் போது உங்களுடைய சமுதாயத்தை எப்படி நீங்கள் கண்டுபிடிப்பீர்கள்? இது என்னுடைய சமுதாயத்தில் பட்ட ஆளுதான் அப்படின்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? எதை வைத்து கண்டுபிடிப்பீர்கள் என்று கேட்ட உடனே ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பி இஸ்பாகில் உலூயி, என்னுடைய சமுதாய மக்கள் ஒது செஞ்சிருப்பாங்க. அந்த ஒதுவினால முகமும் கையும் வெளுத்தவர்களாக காட்சி தருவார்கள். மற்ற மக்களுக்கு முன்னால் யாருடைய முகமும் கையும் காலும் வெண்மையாக தெரிகிறதோ அந்த வெண்மையை வைத்து நான் என் சமுதாயத்தை அடையாளம் கண்டுகொள்வேன் என்று சொல்லிவிட்டு அடுத்து சொன்னார்கள். அடுத்து சொல்றாங்க, இப்ப நம்ம ஹனவி மதஹப், எல்லாரும் பெரும்பாலும் ஹனவி மதஹப் தானே. ஹனவி மதஹப்ல உதவனுடைய ஃபர்து எத்தனை? 4 தான், இப்படிதானே? 4. அதுல ஒண்ணு கையை கழுவணும். எது வரை கழுகணும்? முட்டு வரை கழுகணும். இப்ப முட்டு வரை கழுகிட்டா நம்முடைய கடமை தீர்ந்து விட்டது, ஒது சிஹத் ஆகிவிட்டது, சரியாகிவிட்டது. இந்த ஹதீஸ சொல்லிக்கிட்டு அடுத்து என்ன கேட்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? என்ன சொல்றாங்க? தோழர்களே, உங்களுடைய முகமும் கையும் காலும் வெண்மையாக இருக்கும். எனவே ஃபமன் ஷாஅ, யார் நாடுகிறாரோ, இன்னொரு ரிவாயத்தில் அறிவிப்புல வருது, மனிஸ்ததாஅ, யார் சக்தி பெறுகிறாரோ, ஃபல் யுத்தில் குர்ரத்தஹு, தன்னுடைய வெண்மையை அவர் நீட்டிக் கொள்ளட்டும். யார் நாடுகிறாரோ அவர் தன்னுடைய வெண்மையை நீட்டிக் கொள்ளட்டும். ஒது செய்யறோம், சட்டையை கழட்டி போட்டுட்டு பனியனை போட்டுக்கிட்டு ஒது செய்யறோம். சட்டையை போட்டோம்னா கையை மடிச்சு ஏத்துவோம், இதுவரை தான் கழுக முடியும். கழட்டி போட்டுட்டு பனியனை போட்டுட்டு ஒது எடுக்கிறோம். அப்ப எங்க வர கழுகலாம்? மேல வர கழுகலாம். இப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உங்களில் யாருக்கு சக்தி இருக்கிறதோ அவர் தன்னுடைய வெண்மையை நீட்டிக் கொள்ளட்டும். அப்படின்னா என்ன அர்த்தம்? கொஞ்சம் மேல வர கழுகிக்குங்க. எவ்வளவு தூரம் கழுகுறீங்களோ அவ்வளவு தூரம் என்ன செய்ய போகுது? மறுமையில அந்த இடம் வெண்மையாக போகுது. நான் கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளா போயிடும், அப்படிதானே? நான் கண்டுபிடிக்கிறதுக்கு அது ரொம்ப விஷயம், ஒரு உதவியான விஷயமா போகும். அதனால யாருக்கு சக்தி இருக்குதோ அவர்கள் தங்களுடைய வெண்மையை நீட்டிக் கொள்ளட்டும் சொன்னாங்க இல்லையா? தரீக்கத்துக்காரர்களுக்கு அந்த சக்தி உண்டு. இதுதான் தரீக்கத். இமாம் கஸ்ஸாலி இங்க தான் சொல்றாங்க, ஷரியத் என்பது இதோடு முடிந்து விட்டது. நீங்க இதுக்கு மேல கழுகுறீங்களா, இதுக்கு பேர் தரீக்கத்து. இதுக்கு மேல கழுகுறீங்களா, அதுக்கு பேர் என்னது? தரீக்கத். அவ்வளவுதான். அப்ப தரீக்கத்துனா என்ன? ஷரியத்தை பூரணப்படுத்துவது, ஷரியத்தை பரிபூரணமாக்குவது. அதுதான் தரீக்கத்தை தவிர நாங்க அல்லாஹ்வை நெருங்கிட்டோம், அதனால எங்களுக்கு உலகத்துல தொழுகை எல்லாம் கிடையாது, நாங்க கஞ்சாவை கையில வச்சு அப்படியே கசக்கி நாக்கு கடியில வச்சாலும் நாங்க அப்படின்னு திக்ர் சொல்லிட்டு தான் இருப்போம். இது தரீக்கத்தும் அல்ல, இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிமுறையும் அல்ல. எந்த ஒரு தரீக்கத்தும் தொழுகையை விட்டுவிட்டு, சட்டங்களை ஃபர்துகளை விட்டுவிட்டு, ஃபர்தான கடமைகளை அப்புறமாக ஓரத்தில் வைத்துவிட்டு நான் தரீக்கத்தில் இருக்கிறேன் என்று ஒருவர் சொன்னால் நாம் என்ன செய்யக்கூடாது? நம்ப கூடாது. அப்படி ஒரு தரீக்கத்து உலகத்தில் வருவதற்கு சாத்தியம் இருந்திருந்தால் அது அந்த தரீக்கத்தை அல்லாஹ் யாருக்கு கொடுத்திருப்பான்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்திருப்பான். அவ உடம்பு சரியில்லாத காலகட்டத்திலையும் கூட, மருத மௌத்துல கடைசி நேரத்துல, நடக்க முடியாத நேரத்திலையும் கூட, ஒரு பக்கம் அலி ரலியல்லாஹு அன்ஹு, இன்னொரு பக்கம் ஃபதுல் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, ரெண்டு பேருடைய தோள்லையும் கையை போட்டுக்கிட்டு 2 பெருவிரலும் தரையில கிடந்து இழுக்கிறாப்புல, காலை கீழே ஊன்ற முடியாத அளவுக்கு கால் வலி, பெருவிரல் கீழே கிடந்து இழுக்கிற நிலையிலும் எங்க வந்து தொழுதாங்க? பள்ளிவாசல்ல வந்து தொழுதாங்க. அது ஷரியத்து, அதுதான் தரீக்கத்து. அப்ப ஷரியத்தை பூரணப்படுத்துகிறோம் அல்லவா, அதற்கு என்ன பேரு? தரீக்கத். தரீக்கத்திலே
செல்கிற போது அந்த தரீக்கத்தினுடைய உச்சகட்டமான நோக்கம் என்ன? நாம் தரீக்கத்திற்கு உள்ளே நுழைகிற போது நம்முடைய உச்சகட்டமான நோக்கம் என்ன தெரியுமா? பதுரு யுத்தம், ஹிஜ்ரி 2 ரமதான் பிறை 17. பதுரு யுத்தம் முடிந்து விட்டது. முஸ்லிம்களுக்கு மகத்தான வெற்றி. 14 முஸ்லிம்கள் ஷஹீதாக்கப்பட்டார்கள், கொல்லப்பட்டார்கள். 14 முஸ்லிம்கள் ஷஹீதாக்கப்பட்டார்கள், கொல்லப்பட்டார்கள். எதிரிகள் அவர்களை கொன்று விட்டார்கள். கொல்லப்பட்ட 14 முஸ்லிம்களையும் பத்ரினுடைய மாலை நேரத்தில் அவர்களை எடுத்து பத்ரு களத்திலேயே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடக்கம் செய்து விட்டார்கள். அந்த பத்ரிலேயே அடக்கம் செய்து விட்டார்கள். இன்றைக்கும் அவர்களுடைய மன்னரை அங்குதான். அந்த பத்ரில் அடக்கம் செய்துவிட்டு எல்லோரும் கூடாரத்திற்கு சென்று விட்டார்கள். இரவு நேரம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்த கூடாரத்தில் நபி இல்லை. நபியை காணாமல் சஹாபிகள் அங்குமிங்கும் தேடுகிறார்கள். எங்கே சென்றிருப்பார்கள் என்று நினைத்து ஒவ்வொரு இடத்திற்கும் செல்கிறார்கள். எங்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லை. இறுதியாக நபி எங்கே இருக்கிறார்கள் என்று தேடி கண்டுபிடித்த போது 14 சஹாபிகளும் அடக்கப்பட்ட அந்த மன்னரைகளுக்கு பக்கத்தில் முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுது கொண்டிருக்கிறார்கள். முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுது கொண்டிருக்கிறார்கள். தோழர்கள் பக்கத்திலே வந்து தோளிலே கையை வைத்து, யா ரசூலல்லாஹ் மா ஹாதா, இது என்ன, இது என்ன, ஏன் இந்த அழுகை, இதற்கு என்ன காரணம்? பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், தோழர்களே, இந்த 14 பேரும் இறந்து போய்விட்டார்கள். இந்த 14 பேர்களும் இந்த உலகத்தை விட்டு இன்னொரு உலகத்திற்கு சென்று விட்டார்கள். அந்த உலகம் நாம் நினைப்பதை போல சாதாரணமான உலகம் அல்ல. நாம் யார் சொல்றது? யாரு? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாம் நினைப்பதை போல சாதாரணமான உலகம் அல்ல. ஒரு தஜ்ஜால் அல்ல, 70 தஜ்ஜால்கள் சேர்ந்து கொடுமை செய்தால் எவ்வளவு கஷ்டம் இருக்குமோ அந்த கஷ்டம் அந்த கபரிலே உண்டு. அந்த கபரிலே அந்த கஷ்டத்தை தாங்கித்தான் ஆக வேண்டும். வைக்கப்பட்ட அடக்கம் செய்யப்பட்ட 14 தோழர்களின் நிலையும் என்ன ஆனதோ? அவர்களிடத்தில் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்லிவிட்டார்களோ இல்லையோ, அவர்களினுடைய நிலையை நினைத்து நான் வருத்தப்படுகிறேன். இறைவன் எனக்கு சொல்ல வேண்டும், அந்த 14 நபர்களும் வெற்றி பெற்று விட்டார்கள், அவர்களினுடைய ஆகிரத்து நன்றாகிவிட்டது என்று அல்லாஹ் எனக்கு சொல்ல வேண்டும். சொன்னால்தான் இந்த இடத்தை விட்டு விலகுவேன், இல்லை என்றால் நான் இங்குதான் இருப்பேன். கொஞ்ச நேரத்தில் ஆயத்து வந்தது. சையதுனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் வசனத்தை கொண்டு வந்தார்கள். ஃபலா தஹஸபன்னல்லதீன குத்திலு ஃபீ ஸபீலில்லாஹி அம்வாத். நபியே, அல்லாஹ்வினுடைய பாதையில் கொல்லப்பட்டவர்களை இறந்தவர்கள் என்று நினைக்காதீர்கள். அல்லாஹ்வினுடைய பாதையில் கொல்லப்பட்டவர்களை இறந்தவர்கள் என்று நினைக்காதீர்கள். அவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள். யுர்ஸகூன், இறைவனிடத்தில் உணவளிக்கப்படுகிறார்கள். அவர்களுக்கு எப்படி உணவு கொடுக்க வேண்டுமோ அல்லாஹ் உணவை கொடுத்து கொண்டுதான் இருக்கிறான். அவர்களை நினைத்து நீங்கள் வருத்தப்பட வேண்டாம் என்று சொன்ன போது அல்லாஹு அக்பர் என்று சொல்லிக்கொண்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்தை விட்டு வெளியேறினார்கள். என்றால் தரீக்கத்தினுடைய ஒரு ஷைഖே முரப்பியினுடைய ஒரு வலியுல்லாவினுடைய உண்மையான யதார்த்த நிலை இதுதான் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே வெளிப்படுத்தி காட்டுகிறார்கள். ஷேഖ்னா யாரு, வலினா யாரு, மகானா யாரு? தன்னுடைய மாணவரை, தன்னுடைய முரீத, தன்னுடைய பிள்ளைய உலகத்திலே அல்ல. ஒரு ஷேக்கிட்ட போய் பையத்து வாங்கின உடனே அவர் நேர போய் அவருடைய கராமத்தை பயன்படுத்தி இந்தியன் பேங்கர்னுடைய லாக்கர் சாவியை வாங்கி இவர் கையில கொடுத்து ராத்திரி ராமானமா போய் எல்லாத்தையும் சுருட்டிட்டு போன்னு சொல்ல மாட்டாரு. அவர் துனியாவை தருபவரும் அல்ல. துனியாவிற்கு தரீக்காவும் தேவையில்லை, ஷேகுமார்களும் தேவையில்லை, வலிமார்களும் தேவையில்லை. எதுக்குதான் வலிமார்களும் ஷேகுமார்களும்? ஆகிரத்திற்கு. யாரும் பயன் கை கொடுக்க முடியாத இடத்தில் கை கொடுக்கக்கூடியவர்கள் தான் அல்லாஹ்வினுடைய நேசர்கள். இப்ப உலகத்துல நம்ம போற ஒரு சைக்கிள்ல இருந்து விழுந்துட்டோம், ஒருத்தர் ஓடி வந்து என்ன செய்வாரு? தூக்கி விடுவாரு. ஒரு நிலைமையில மறுமையில போய் நான் மனுஷர் மைதானத்தில் அல்லாஹ்ட்ட நிக்கிறேன், அல்லாஹ் என்னுடைய நன்மை தீமையெல்லாம் வாங்கி படிச்சு பார்க்கிறான். படிச்சு பார்த்துட்டு சொல்றான், என்னடா முட்டாப்பை மாதிரி அமல் செஞ்சிருக்கிற, ஒண்ணும் இல்லையே, எந்த வகையான நன்மையும் உன்கிட்ட இல்லையே, உன்னுடைய நிலையை பார்த்தா ரொம்ப பரிதாபமா அதோகதியா இருக்குது, மலக்குகளே இவனை இழுத்து நரகத்தை தூக்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லும் போது மலக்குகள் கடகடை என்று இழுத்து கொண்டு செல்கிற போது எனக்கு அறிமுகமான ஒவ்வொரு நபர்களும் அங்கே வருகிறார்கள். ஒவ்வொரு நபர்களையும் நான் அழைக்கிறேன், வாப்பா, உம்மா, அண்ணன், தம்பி, மாமன், மச்சான், உறவுகள் அனைத்தையும் சொல்லி சொல்லி கதறுகிற போது
அவர்கள் எல்லோரும் என்னை கண்டு ஓடுகிறார்கள். அந்த பக்கமா போனா அவன் ஏதாவது வாங்கிடுவான், ஏதாவது கேட்பான், ஏதாவது கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வரும் என்று எல்லோரும் என்னை விட்டு ஓடுகிற போதும் கூட அந்த இடத்தில் எனக்கு கரம் கொடுத்து என்னை தூக்கி நிப்பாட்டி நான் இருக்கிறேன் உனக்கு அல்லாஹ்விடத்தில் மன்றாடி ஷஃபாஅத் செய்து உன்னுடைய ஆகிரத்தை நான் மேம்படுத்தி தருகிறேன், இதற்கு நான் பொறுப்பு என்று சொல்கிற ஒருவரை உலகத்தில் நாம் தேடி வைக்க வேண்டியது நம்முடைய கட்டாய கடமை. உலகத்தில் என்ன செய்யணும்? கண்டிப்பா தேடி வைக்கணும், வைக்காம போகவே கூடாது. அதனாலதான் மகாநாயக கௌசுல் ஆலம் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, எல்லாரும் ஷேகுமார்களை தேடி போறது கஷ்டம், எல்லாருக்கும் ஷேகு கிடைக்கிறதும் கஷ்டம். அதனால ஒரே வார்த்தையில சொன்னாஹா, மல்லா லஹு ஷேகுன் ஃப இன்னி லஹு ஷேகுன். யாருக்கெல்லாம் ஷேக் இல்லையோ அவளுக்கெல்லாம் நான் தான் யாரு? ஷேக். நான் ஷேகாக இருப்பேன், என் மீது அவன் பக்தி கொள்ளட்டும், என் மீது அவன் மஹப்பத்து கொள்ளட்டும், என்னுடைய அன்பை தாங்கி நிற்கிற வலிமார்களை அவன் நேசிக்கட்டும், அவனை நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று சொன்னார்களே. அப்ப தரீக்கத்தினுடைய உச்சகட்டமான நோக்கம் நம்முடைய ஆகிரத்து மேம்படுதல், ஆகிரத்தை மேம்பாடாக ஆக்கிக் கொள்ளுதல். அதற்காக நாம் ஒரு தரீக்கத்தை நாம் பிடித்துக் கொள்ள வேண்டும். தரீக்கத் என்பது ஷரியத்தை பூரணமாக்குதல் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அருமையானவர்களே, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபிகள் எப்படி நேசித்தார்களோ, சஹாபிகள் எப்படி பின்பற்றினார்களோ, அப்படித்தான் ஒரு ஷைகை அவருடைய முரீதானவர் என்ன செய்ய வேண்டும்? பின்பற்ற வேண்டும். ஷேக் முஹம்மது ரசூலாக இருக்க வேண்டும், முரீது யாரா இருக்கணும்? சஹாபியா இருக்கணும். அதை விட்டு ஷேக் ஃபர்து தொழலன்னா இவரு எல்லாத்தையும் விட்டுட்டு என்ன செய்யக்கூடாது? ஓடக்கூடாது. அப்படிப்பட்ட ஆட்கள் அல்ல. திரும்ப திரும்ப நாம் சொல்வது இதுதான், தரீக்கா என்றால் எந்த வகையிலும் ஷரியத்தை விட்டு அது வெளியேறக்கூடாது. அப்படி யார் நம்மிடத்தில் வந்தாலும் சரி, நாம் நம்பி ஏமாறவும் கூடாது, நாம் அவர்களை மதிக்கவும் கூடாது. அது நமக்கு தேவையும் இல்லை. நமக்கு தேவை என்பது ஷரியத்தோடு கூடிய தரீக்கத்து. அல்லாஹுவை அறிய வேண்டும், அல்லாஹ்வுடைய தூதரை புரிய வேண்டும். அதற்கு யார் நம்மை இழுத்து செல்வார்களோ அப்படிப்பட்டவர்களை நாம் நம்முடைய கவனத்தில் கொள்ள வேண்டும். பிடித்தால் ஏற்க வேண்டும், பிடிக்கவில்லை என்றால் என்ன செய்யணும்? ஒதுங்கி விட வேண்டும். இந்த விஷயம் ரொம்ப முக்கியம். தரீக்கத்துல ரொம்ப முக்கியம் என்ன தெரியுமா? பிடிச்சா ஏத்துக்கணும், பிடிக்கலன்னா என்ன செய்யணும்? விட்டுறணும். விமர்சனம் இருக்கக்கூடாது. இது சாதாரணமான விஷயம் அல்ல, விமர்சனம் இருக்கக்கூடாது. சில செய்திகளை நாம் பேசும்போது வரலாற்று பின்னணிகளோட பேசணும், நீண்ட நெடிய நேரம் பேச வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துடும். ஏன்னா நீங்க பாருங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 40வது வயசு மக்காவுல லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் கலிமாவை சொன்னாங்க. 39வது வயசு கடைசி நாள் மக்காவுல போறாங்க. மக்கள் என்ன சொல்றாங்க? சாதிக்கு, உண்மையாளர், அமீன், நம்பிக்கையாளர், இவங்க ரொம்ப நல்ல மனிதர் என்றெல்லாம் சொன்ன நாவு, அப்ப நேற்று வரையிலும் நல்லவர் என்று சொன்ன நாவு மறுநாள் இப்ப என்ன சொன்னாங்க? லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொன்ன உடனே திட்ட ஆரம்பிச்சிட்டான். யா அய்யுஹல்லதீ நுஸ்ஸில அலைஹி ஸிக்ரு, வஹி வருவதாக சொல்கிற மனிதரே, இன்னக்க லமஜ்னூன், நீ ஒரு பைத்தியம் என்று சொன்னான். இன்னக்க காஹின், நீங்கள் ஒரு சூனியக்காரர் என்று சொன்னான். இன்னக்க சாஹிர், நீ ஒரு மந்திரவாதி என்று சொன்னான். எவ்வளவெல்லாம் கேவலமான வார்த்தைகளை பயன்படுத்த முடியுமோ அவ்வளவு வார்த்தைகளையும் பயன்படுத்தி திட்டினார்கள். ஆனா அந்த நேரத்துல எல்லாம் அல்லாஹ் நபிக்கு சொன்ன ஒரே ஆறுதல் என்ன தெரியுமா? ஃபதவக்கல் அலல்லாஹ், நபியே அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வையுங்கள், அதாகும், அவர்களினுடைய தொல்லையை விட்டு விடுங்கள், அதை காதலையே வாங்கிக்காதீங்க, விட்டுட்டு போயிருங்க என்று அல்லாஹ் சொன்னான். நபி திட்டப்படுகிற போதும் கூட சகித்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்ன அல்லாஹ், நபி திட்டப்படுகிற போது சகித்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்ன அல்லாஹ் ஒரு இடத்தில் கோபப்படுவான், கடுமையான முறையிலே கோபப்படுவான். ஹதீஸே குதுசி புகாரியிலையும் முஸ்லிம்லையும் சேர்ந்து அறிவிக்கப்படுகிற ஒரு ஹதீஸ், முத்தஃபக்குன் அலைஹியான ஹதீஸ். இமாம் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் சொல்வதாக சொல்கிறார்கள். அல்லாஹ் சொல்றான், மன் ஆதாலி வலியன், மன் ஆதாலி வலியன், என்னுடைய ஒரு நேசருக்கு யார் நோவினை தருகிறாரோ ஃபக்கத் ஆதன்துஹு பில் ஹர்ப், அவரோடு நான் போருக்கு தயாராகி விட்டேன். அல்லாஹ் சொல்றான், அவன் என்னோடு சண்டைக்கு வரட்டும், வாடா அடிச்சு பார்ப்போம், நம்ம ரெண்டு பேரும் அடிச்சு பார்ப்போம் என்று அல்லாஹ்வினுடைய வலியை நோவினைப்படுத்துகிற மனிதரை அல்லாஹ் தன்னோடு யுத்தத்திற்கு அழைக்கிறான் என்று சொன்னால், அல்லாஹ்வினுடைய வலிக்கு நோவினை கொடுப்பது என்பது எவ்வளவு பெரிய குற்றம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதனாலதான் வலிமார்கள் அது நமக்கு பிடித்தால் அல்ஹம்துலில்லாஹ் என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும், பிடிக்கவில்லை என்றால் என்ன செய்யணும்? ஓரமாக நின்று ஒதுங்கிக் கொள்ள வேண்டும்.
வார்த்தைகளை நரம்பில்லாத நாவுதானே என்று வார்த்தைகளை அள்ளி வீசிவிடக் கூடாது. அது பல பல தலைமுறைகள் வரையிலும் நின்று நம்மை சிதறடித்து விடும். நாம் பல விஷயங்களை, பல குடும்பங்களை கண்ணுக்கு முன்னால் பார்க்கிறோம். அதனாலதான் வலிமார்கள் சொல்லுவாங்க, அல்லாஹ்வுடைய வலிமார்களை யாராவது பகைத்துக் கொண்டால் அல்லாஹ்வுடைய வலி பொறுத்துக் கொள்வாராம், ஆனால் அல்லாஹ் பொறுக்க மாட்டானாம். அல்லாஹ்வுடைய வலி சொல்வாராம், நான் அவனை மன்னிச்சிட்டேன், பிரச்சனை இல்லை என்று சொன்னாலும் கூட யாரு மன்னிக்க மாட்டாளாம்? அல்லாஹ் மன்னிக்க மாட்டானா? அல்லாஹ் சொல்வானா, இல்லை இல்லை